கிண்டலாக கேட்ட ஹரிஷ், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா என்றார். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தபோது யாரோ அவனை பின்தொடர்வதை உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவன் கணபதியின் வீட்டில் கூட அதிக நேரம் நிற்கவில்லை. தன்னை பின்தொடர்பவர்களை கையும் களவுமாக பிடிக்க நினைத்தவன் வேண்டுமென்றுதான் அப்படி கடை வீதியில் சுற்றித் திரிந்தான். எங்களை இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துறதுக்கு நீ ரொம்ப பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உன் உயிரை நினைச்சு நீ கவலைப்படலையா? மெதுவாக எழுந்து நின்ற ஒருவன் ஹரிஷை பார்த்து கத்தினான். மேலும் அவன் தனது வலது காலை தரையில் மிதித்து ஒரு சிறுத்தை தன் இரையை வேட்டையாடுவது போல முன்னோக்கி பாய்ந்தான். ஹரிஷின் முன் குதித்தவன் கண்ட்ரோல் செய்ய முடியாத வேகத்துடன் ஹரிஷின் மீது நேரடியாக ஒரு குத்து வீசினான். சொல்லப்போனால் ஹரிஷ் கண் சிமிட்டுவதற்கு கூட நேரம் கொடுக்கவில்லை. அவன் நிச்சயம் ஹரிஷை பிடித்து விட்டோம் என்று நம்பினான். அங்கிருந்து அவனுடைய மற்ற கூட்டாளிகள் கூட அவன் பாய்ந்த வேகத்தில் ஹரிஷின் சோலி முடிந்தது என்றுதான் நினைத்தார்கள். அப்போது ஹரிஷ் திடீரென நகர்ந்தான். அவன் லேசாக அந்த மனிதனின் முழங்காலில் தட்டிவிட்டு அப்படியே மணிக்கட்டை பிடித்தான். ஹரிஷை நோக்கி பாய்ந்தவருடைய முழங்கால் விரிசல் விட்ட சத்தம் வெளிப்படையாக கேட்டது. அவன் வலி தாங்க முடியாமல் பரிதாபமாக அழுதான். இப்போது அவனுடைய அடி வயிற்றில் உதைத்த ஹரிஷ் சுலபமாக அவனை தரையில் தள்ளி ஓங்கி மிதித்தான். என்ன லேசான அடிக்கே இப்படி விழுந்துட்ட? இதுக்கு தான் என்னை பற்றி முதல்லையே தெளிவாக விசாரிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட பொறுமையாக தானே சொன்னேன். நீயே அதை கேட்காம இப்படி பாஞ்சிக்கிட்டு வந்த? என ஹரிஷ் அவனுக்கு அட்வைஸ் செய்து கொண்டே தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த தூசியை தட்டிவிட்டான். அந்த மனிதனோ தனது காலை பிடித்து கொண்டு தரையில் உருண்டான். அவனுடைய அலறல் சத்தம் மற்ற கூட்டாளிகளையும் பீதிக்கு உள்ளாக்கியது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலமுறை வாழ்வா சாவா போராட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். பல கொடூரமான ஆட்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஹரிஷ் போன்று ஒரே அடியில் ஒருவனின் காலையே முடமாக்கியவனை அவர்கள் இப்போதுதான் பார்க்கிறார்கள். அதிலும் இதை செய்யும்போது ஹரிஷின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு அடியில் இதை செய்திருந்தான். இங்கே உண்மையில் கொலையாளி யார் என்று அவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டது. என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா? ஹரிஷ் அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு கீழே கிடந்தவனை பார்த்து கேட்டான். டேய், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பவே அவனை அடிச்சு கொல்லுங்கடா. பேச முடியாமல் வலியில் துடித்தவன் பற்களை கடித்தபடி கத்தினான். உடனடியாக அங்கிருந்து மற்றவர்கள் தங்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு ஹரிஷை பார்த்து ஓடினார்கள். இன்றைக்கு எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி அவர்களின் கண்களில் தெரிந்தது. ஆனால் பாவம், ஹரிஷின் பலத்தை பற்றி தான் அவர்களுக்கு சுத்தமாக தெரியவில்லை. ஒரு நிமிடத்திற்குள் ஆட்கள் அலறும் சத்தமும் எலும்புகள் முறியும் சத்தமும் மாறி மாறி கேட்க அவர்கள் எல்லோரும் எழ முடியாமல் கீழே கிடந்தனர். தரை முழுவதும் அவர்கள் ரத்தம் சிந்தியிருக்க அது பார்க்கவே பயங்கரமான காட்சியாக இருந்தது. அவர்களில் முதலில் அடிவாங்கிய தலைவன் போல் இருந்தவன் தான் இன்னும் சுயநினைவுடன் இருந்தான். மற்றவர்கள் எல்லோரும் ஆல்ரெடி மயக்கத்திற்கு போயிருந்தார்கள். அவனிடம் சென்று குனிந்த ஹரிஷ் ஏளனமான பார்வையுடன் அவனை பார்த்தான். என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீ தான் இந்த கூட்டத்தோட தலைவனாக இருக்கணும். அப்படின்னா உன்னோட கூட்டாளிகளை விட உனக்கு தான் அதிகமான ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆமே கரெக்ட்? ஹரிஷ் கேட்க அந்த தலைவன் முதல் முறையாக உள்ளுக்குள் பயந்து நடுங்கினான். ஒரு தொழில்முறை கொலையாளியான அவனால் ஹரிஷின் வேகமும் போர்த்திறனும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது என்பதை தெளிவாக கணிக்க முடிந்தது. சரி, உங்களை அனுப்புனது யாருன்னு இப்போவாது சொல்லு. ஹரிஷ் மறுபடியும் கேட்க எதிரில் இருந்தவனுக்கு அதற்கு மேல் அவனை அலட்சியப்படுத்தும் தைரியம் இல்லை. நாங்கள் பீமா கேங்கை சேர்ந்தவங்க, திணறலுடன் சொன்னான் அவன். எங்கே ஹரிஷ் மீண்டும் கையை நீட்டி விடுவானோ என்ற பயம் அவனுடைய கண்களில் தெளிவாக தெரிந்தது. ஹரிஷின் கைகளை உற்று பார்த்தபடியே தான் அவன் பேசினான். அவர்களை போன்ற கொலையாளிகள் கூட மரணத்தை பார்த்து பயந்தனர். வாழ்க்கை எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை மற்றவர்களை விட அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் அவனுடைய உடலில் இருந்த வலியை கூட அவனுடைய வாழும் ஆசை மறக்கச் செய்திருந்தது. அதான் எனக்கு தெரியுமே. ஆனால் எனக்கும் உங்கள் கேங்குக்கு இடையில் இதுக்கு முன்னாடி எந்த சம்மந்தம் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறது சரிதானே? அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தீங்க? இது வெறும் பவர்ஃபுல் ஃபார்முலாவுக்காக மட்டும்தாங்கிறத என்னால் நம்ப முடியல. ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். அது சிவபாலன் சார் தான் சீக்கிரட்டாக எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வர வச்சார். அவன் தனக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் ஒவ்வொன்றாக கூறத் தொடங்கினான். சிவபாலன் சார் தனிப்பட்ட முறையில் எங்களோட ஹெட்டை காண்டாக்ட் பண்ணி உங்களோட உயிருக்கு விலையா 10 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. அவன் சொல்லி முடிக்கவும், வாவ், என்னோட உயிருக்கு விலை 10 கோடியா? இந்த டீல் கூட நல்லா தான் இருக்கு. கிண்டலாக சொன்ன ஹரிஷ் தனது கையால் எதிரில் இருந்தவனுடைய தலையில் ஓங்கி அடித்தான். அலறக்கூட நேரமில்லாமல் அவன் ஒரு ஆழ்ந்த மயக்கத்திற்கு போனான்.
ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கர்ச்சிஃபை எடுத்து கைகளில் இருந்த ரத்தத்தை துடைத்தபடி அங்கிருந்து ஒரு பெரிய மரத்தின் பக்கத்தில் போய் நின்றான். இப்போது நீங்களா வெளியே வர போகிறீங்களா, இல்லை நான் உங்களை பிடிச்சி இழுக்கணுமா? நக்கலாக கேட்ட ஹரிஷ் பின் நிதானமாக, கணபதி சார் வீட்டில் இருந்தே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ரொம்ப நேரமாக மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கிருந்து எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடிஞ்சதா என கேட்டான். ஹரிஷின் வார்த்தைகள் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்க அந்த மரத்துக்கு பின்னால் ஒரு மென்மையான காலடி சத்தம் கேட்டது. ஒரு வயதான மனிதர் தனது நீண்ட தாடியை தடவிக்கொண்டே வெளியே வந்தார். அவர் கீழே அடிபட்டு கிடந்த மனிதர்களை கண்டுகொள்ளவே இல்லை. யார் நீங்க? ஹரிஷ் அந்த மனிதனை பார்த்து கேள்விக்குறியுடன் புருவத்தை உயர்த்தினான். அவருடைய ஆற்றலின் அளவு என்ன என்பதை ஹரிஷால் உணரவே முடியவில்லை. அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி ஜாக்கிரதை உணர்வை கொடுத்தது. அதே நேரம் சென்னையில் இருந்த டாப் 10 ஆர்கனைசேஷனின் மையத்தில் ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் ஒவ்வொருவரையும் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். 10 நிமிடங்களுக்கு முன்பு ருத்ரன் தன்னுடைய ஆட்களிடம் விவாதித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் திடீரென தனது ஆட்களுடன் உள்ளே நுழைந்தார். நீங்களா யாரு? ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி எந்த பெர்மிஷனும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உள்ள வரீங்க? உத்தரன் பொறுமை இல்லாமல் கோபத்துடன் கத்த ஆரம்பித்தவன் கடைசியாக உள்ளே நுழைந்த ஸ்ரீதரை பார்த்து அப்படியே வாயை மூடிக்கொண்டான். அன்றைக்கு ரேடியன்ஸின் தலைவருடன் இருந்த அவனை உத்தரனுக்கு அடையாளம் தெரிந்தது. ரேடியன்ஸை சேர்ந்தவங்களுக்கு இங்கென்ன வேலை? அவன் கடுப்புடன் கேட்க, வேலை இருந்ததுனால தான் வந்திருக்கோம். ஸ்ரீதர் அலட்சியமாக பதில் சொன்னான். அதை கேட்டதும் உத்தரனின் முகம் சுருங்கியது. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் தன்னை ஸ்ரீதர் அவமானப்படுத்தியதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முகில் மட்டும் குறுக்கே வரவில்லை என்றால் அவர்கள் இருவரும் நிச்சயம் சண்டை போட்டிருப்பார்கள். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட பிரதேசம். இதில் நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நுழையிறது தப்பு தானே? முகில் பொறுமையாக கேட்டார். அது தப்புனா நீங்கள் எங்கள் ஹரிஷ் சாரோட மாமியாரை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறது மட்டும் நியாயமா? ஸ்ரீதர் நக்கலாக கேட்க முகில் அதிர்ச்சியுடன் உத்தரனை பார்த்தான். உத்தரனுடைய முகத்திலும் அதே அதிர்வு தெரிந்தாலும் உடனடியாக அதை மறைத்து கொண்டவன், நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல. அப்படியே இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்று திமிராக கேட்டான். அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியாது போல. ஹரிஷ் சார் எங்கள் தலைவரோட நல்ல ஃப்ரெண்டு. அவரோட மாமியாரை காணும்னு தெரிய வந்து விசாரிச்சப்போ தான் ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் அவங்கள கடத்திட்டு வந்து வச்சுருந்தது தெரிஞ்சது. இப்போ அதே மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்கன்னு எங்கள் தலைவர் சந்தேகப்படுறார். தன்னோட நண்பனுக்காக எங்களை அனுப்புனர். ஸ்ரீதர் அவனுடைய கண்களை பார்த்து பேச உத்தரன் பதில் சொல்ல முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். முகிலுக்குமே இந்த விஷயம் புதிதாகத்தான் இருந்தது. முதலாவது, ஹரிஷுக்கும் ரேடியன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, ஹரிஷ் பேரண்ட்ஸை கடத்த போய் உத்தரன் வெறுங்கையோடு திரும்பி வந்த விஷயம் அவனுக்கு தெரியும். அதன் பிறகு அவன் மீண்டும் திலகாவை கடத்தியிருப்பான் என்று முகிலுக்கே தெரியவில்லை. அவன் ஆச்சரியத்துடன் உத்தரனை பார்த்தான். உத்தரன் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்தால் ஸ்ரீதர் சொல்வது உண்மை என்றுதான் முகிலுக்கும் தோன்றியது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தீ விபத்தில் ஏஜே ஃபேமிலி மொத்தமாக மாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஹரிஷோட மாமியாரும் அதில் ஒருத்தராக இருந்திருக்கலாம்ல. உத்தரன் மீண்டும் இப்போது அலட்சியமாக பேச, ஒரு சின்ன திருத்தம், ஹரிஷ் சாரோட மாமியார் அந்த ஃபேமிலி கூட இல்லை, அவங்க தனியாக தங்கியிருக்காங்க. அதனால் அன்னைக்கு நடந்த தீ விபத்தில் அவங்க மாட்டியிருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாமல் அவங்கள எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள். ஸ்ரீதரும் பதிலுக்கு பதில் பேசினான். நீ ரேடியன்ஸ் அமைப்பை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதுக்காக என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் யாருன்னு தெரியும்ல. உத்தரன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு கேட்க, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்கள் எங்கள் தலைவர் கூட சண்டை போட்டு தோத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிடுங்க. ஸ்ரீதர் உத்தரனின் எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படவில்லை. ரேடியன்ஸின் ரகசிய உளவு படையின் மூலம் திலகா திடீரென காணாமல் போனது தெரிய வந்தவுடன் அவரின் வீட்டை சோதனை போட்டனர். அதில் அங்கு உத்தரன் வந்து போனதற்கான சில தடயங்கள் அவர்களுக்கு கிடைக்க ஹரிஷிடம் கூட சொல்லாமல் ஸ்ரீதர் இங்கே கிளம்பி வந்திருந்தான். சந்தனா அக்ஷரா விஷயத்தில் நடந்த தப்பு இங்கே நடந்துவிடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ சாதாரணமாக தெரியுதா என கேட்டபடி உத்தரன் தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டி ஸ்ரீதரை தாக்க முயற்சிக்க ஸ்ரீதர் அதை மிக எளிதாக தடுத்தான். அதை பார்த்த டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த மற்ற மெம்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அப்போது கோபமடைந்த உத்தரன் ஸ்ரீதரின் மீதாக தன்னுடைய பலத்தை பிரயோகிக்க ஸ்ரீதர் அதை மிக எளிதாக தடுத்தான். அதை பார்த்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னதான் உத்தரன் ரேடியன்ஸின் தலைவருடன் சண்டை போட்டு தோற்றிருந்தாலும் நார்மலாக அவனுடைய சக்தியின் அளவு மற்றவர்களை விட அதிகம்தான். அப்படி இருக்கும்போது
ஒரு சாதாரண நபர் என அவர்கள் நினைத்த ஸ்ரீதர் உத்திரனின் சக்தியை மிக எளிதாக எதிர்கொண்டதை நினைத்து அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மை என்னவென்றால் ரேடியன்ஸில் சேரும்போது ஸ்ரீதரின் லெவல் 3வது நிலையில்தான் இருந்தது. ஆனால் கடுமையான பயிற்சியின் மூலம் அவன் 5வது நிலையை கடந்திருந்தான். அதனால்தான் உத்திரனின் தாக்குதலை அவனால் ஈஸியாக சமாளிக்க முடிந்தது. உத்திரனும் ஸ்ரீதரும் எதிரெதிராக நின்று முறைத்து கொண்டிருந்த போது திடீரென அந்த ஹாலுக்குள் ஒருவன் நுழைந்தான். உடல் முழுவதும் அடிபட்டிருந்த அவன் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான். சிரமத்துடன் தலையை தூக்கி உத்திரனை பார்த்த அவன் தனது உயிரின் கடைசி துளியை பயன்படுத்தி, நாம் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கோம் சார். டெவில் கேங் நம்ம ஹீலிங் அகாடமி மேலே ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய கைகள் அசைவற்று நிற்க நிஜமாகவே அவன் இறந்து விட்டான் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனாலும் அவன் சாகும் முன் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உத்திரனுக்கு சொந்தமான சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் மீது டெவில் கேங் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை யோசித்து பார்த்த உத்திரன் ஒரு கணம் திகைத்து நின்றான். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. உடனடியாக நாம் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு போகணும். எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணுங்க. சொன்னபடி அவன் வெளியே செல்லும் பாதையை நோக்கி நடந்தபோது ஸ்ரீதர் அவனை தடுத்து நிறுத்தினான். என்ன வேணும் உனக்கு? உத்திரன் கோபமாக கேட்க, நாம் இன்னும் பேசி முடிக்கல, அதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து வெளியே போகிறது நல்லா இல்லை, ஸ்ரீதர் நிதானமாக கூறினான். முதல்ல என் வழியிலிருந்து தள்ளிப்போ. உண்மையில் உத்திரன் ரொம்பவே மோசமான மனநிலையில் இருந்தான். அவனுடைய காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள 10 காலேஜ்களில் பலவீனமானதாக இல்லை என்றாலும் டெவில் கேங் அட்டாக் செய்யும் போது அவர்களால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அவன் உடனடியாக அங்கே போயாக வேண்டும். நீங்கள் இப்போவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னால் உங்களை தோக்கடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இல்லாமல் உங்களோட காலேஜ் எவ்வளோ நேரம் தாங்கும்னு சொல்ல முடியாது. அவன் மனதில் நினைத்த விஷயத்தையே ஸ்ரீதரும் நினைவுபடுத்தினான். மறைமுகமாக அவன் சொன்னதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை ஸ்ரீதர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறான் என்பதை உணர்ந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது அவனுடைய காலேஜை தாக்கும் அவர்கள் அடுத்ததாக டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கும் மற்ற காலேஜ்களையும் அட்டாக் செய்யலாம். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்டால்தான் டெவில் கேங்கிற்கு எதிராக போராட முடியும். அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது உத்திரனுடைய காலேஜ் தாக்கப்படும் போது டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த மற்ற காலேஜ்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் உதவியை வாங்க வேண்டியிருந்தது. அவர்களை பொறுத்தவரை இப்போது நேரம் ரொம்பவே விலை மதிப்பற்றது. ஒரு நொடி கூட வீணாக்க முடியாது. ரேடியன்ஸுக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என சொன்னபடி உத்திரன் பல்லை கடித்தான். அவன் காதருகே குனிந்த முகில், இந்த நேரத்தில் நாம இவங்க கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.